என்பதோடு மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய காணொலியை நீங்கள் காண்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலியை நீங்கள் தொடர்ந்து காண வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம். நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் 10 இடங்களில் போட்டியிட்ட பாட்டாளி மக்கள் கட்சி 10 இடங்களிலும் தோல்வியை சந்தித்திருக்கிறது. 10 இடங்களிலும் பாட்டாளி மக்கள் கட்சி தோல்வியை சந்தித்து 19 லட்சம் வாக்குகளை பெற்றிருக்கிறது. ஆனால் இந்த வாக்கு என்பது போதுமான வாக்கு தானா அப்படின்னா கண்டிப்பாக போதுமான வாக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் கண்டிப்பாக எதிர்க்கட்சிகள் அஞ்சுகின்ற வாக்கு, கண்டிப்பாக எதிர்க்கட்சிகள் அஞ்சுகின்ற வாக்கு. அரக்கோணத்துல வழக்குரைஞர் பெற்ற வாக்கு என்பது 2 லட்சத்துக்கும் மேல. அதே போல கடலூர்ல திரு தங்கர்பச்சான் அவர்கள் பெற்ற வாக்குகள் என்பது எதிர்க்கட்சிகள் அஞ்சுகின்ற வாக்கு. அதே போல ஆரணியில திரு கணேஷ்குமார் அவர்கள் பெற்ற வாக்கு எதிர்க்கட்சிகள் அஞ்சுகின்ற வாக்கு. இது 3 தொகுதிகள் மட்டும் தானா? தர்மபுரியில ஆளுகின்ற அரசான திமுக நொடிக்கு நொடி தண்ணி குடிச்சது. என்னடா, ஏற்கனவே பல ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்ச அதிமுக ஒரு இடத்துல கூட நமக்கு நிகரா அதிமுக ஃபைட்டை கொடுக்கல. பாமக தர்மபுரியில இந்த அளவிற்கு மல்லு கட்டுகிறதே அப்படின்னு நொடிக்கு நொடி MRK பன்னீர்செல்வத்துக்கு போன் பண்ணி தலையை தின்னாராம். ஏன்னா அவரால் அங்கே அறிவாலயத்தில் அமைதியா உட்கார முடியல. ஏன்னா தருமபுரி திராவிட ஆட்சியாளர்கள் கண்ணுல விரல விட்டு ஆட்டணும். தருமபுரி தொகுதியில பெற்ற அந்த 4 லட்சம் ஓட்டுகள் போன்று மயிலாடுதுறையில பெற்றிருக்க முடியும், ஆரணியில பெற்றிருக்க முடியும், கடலூர்ல பெற்றிருக்க முடியும், அரக்கோணத்துல பெற்றிருக்க முடியும். ஏன்னா இங்கெல்லாம் பாமக வலிமையாக இருக்கின்ற தொகுதி. இப்படி பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக திமுகவிற்கு சிம்ம சொப்பனமாகத்தான் இந்த தேர்தலில் இருந்தது. ஆனா அதிமுகவுடனும் திமுகவுடனும் பாட்டாளி மக்கள் கட்சியை நம்ம இணைக்கவே முடியாதுங்க எப்பொழுதுமே. ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி என்பது மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வை முன்னிறுத்தி அரசியல் களமாடுகின்ற இயக்கம். திமுகவும் அதிமுகவும் கொள்ளையடித்து வைத்துக் கொண்டிருக்கின்ற கோடிகளில் 1 விழுக்காடை கொண்டு போய் வாக்குக்கு பணமா கொடுத்து வாக்கை விலைக்கு வாங்குகின்ற இயக்கம். இப்பொழுது 40 தொகுதிகளிலும் பெற்ற வெற்றி என்பது மக்கள் விரும்பி வாக்களித்து பெற்ற வெற்றி அல்ல. அப்படி வெற்றி பெற்றால் அது ஜனநாயகத்தின் வெற்றி. ஆனால் இப்பொழுது பெற்றிருக்கின்ற வெற்றி பணநாயகத்தின் வெற்றி. இந்த பணநாயகத்திற்கு முன்பு பாட்டாளி மக்கள் கட்சி அசைக்க முடியாமல் இருக்கிறது. இப்பொழுதும் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த மாநிலத்தின் அவசியமிக்க கட்சி அப்படிங்கிறத மக்கள் களத்துல நிரூபிச்சிருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சி இந்த மாநிலத்தின் மிக முக்கியமான ஒரு இயக்கம். பாட்டாளி மக்கள் கட்சி இந்த மாநிலத்துல இல்லைன்னா இந்த திமுகவும் அதிமுகவும் இந்த மக்களுக்கு எந்த ஒரு நன்மையும் செய்யாது. எத்தனை அநீதி நடந்தாலும் கேட்பதற்கு ஆள் இல்லை. நாம பார்க்கிறோம் திமுகவில் எத்தனை சிங்சாங் கோஷ்டி இருக்குதுன்னு. இந்த சிங்சாங் கோஷ்டி எல்லாம் எந்த விஷயத்திற்கு குரல் எழுப்பி இருக்கிறார்கள்? இவர்கள் எந்த பிரச்சனைக்கு முன்னிற்பார்கள்? இவர்கள் எந்த பிரச்சனையை மக்களுக்கு தீர்த்து வைப்பார்கள்? ஆளும் கட்சி எதை செய்தாலும் ஜால்ரா போடுவது இவர்களின் வேலை. திருமாவளவன் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றார். என்ன பயன்? வேங்கை வயல்ல குடிக்கிற தண்ணியில மலம் கலந்த அந்த புறம்போக்கு யாருன்னு நாளைக்கு கண்டுபிடிச்சு கொண்டு வந்து நீதியின் முன் நிறுத்திடுவாங்களா? இப்போ சொல்லுங்க, முடியுமா? திமுக பாமக 10 தொகுதியில நின்று தோற்று விட்டது. விசிக 2 தொகுதியில் நின்று வெற்றி பெற்று விட்டது. பாமக 10 தொகுதியிலே நின்று ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை என்றாலும் பாமக ஒரு தனிப்பெரும் மக்கள் இயக்கம் தமிழ்நாட்டில்ங்கிறத மீண்டும் ஒரு முறை நிரூபித்து காட்டி இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாமகவின் தலைமை இந்த தேர்தலுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு களப்பணி ஆற்ற வேண்டிய இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது பாமகவின் தலைமை. பாமக வன்னியர் சங்கத்தை மீண்டும் புதுப்பிக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. வன்னியர் சங்கம் என்பது தமிழ்நாட்டில் மிக வலிமை வாய்ந்த ஒரு சங்கம். தமிழ்நாட்டில் பல சங்கங்கள் இருக்கிறது. ஆனா எல்லா சங்கங்களுக்கும் முதன்மை சங்கம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற வன்னியர் சங்கம். அந்த வன்னியர் சங்கம் வலிமையாக தமிழ்நாட்டில் இருந்து விட்டால் திமுகவையும் அதிமுகவையும் கண்டிப்பாக
ஆட்சி கட்டிலிருந்து அகற்ற முடியும். ஏன்னா வன்னியர் சங்கத்திற்கு ஏனென்றால் வன்னியர் சங்கம் செய்ய வேண்டிய வேலைகள் வந்துட்டு ஏராளமாக இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருக்கின்ற பொறுப்புகளை விட அதிகமான பொறுப்புகள் வன்னியர் சங்கத்திற்கு தான் இருக்கிறது. ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 8 கோடி தொண்டர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அந்த 8 கோடி தொண்டர்களில் யார் வேண்டும் என்றாலும் பாட்டாளி மக்கள் கட்சியில் இணைந்து பணியாற்றலாம். ஆனால் வன்னியர் சங்கத்துல வன்னியர்களின் வாழ்வுரிமைக்காக இத்தனை ஆண்டுகளாக பட்ட கஷ்டங்களும் போராட்டங்களும் இதுவரையில் பயனளிக்காமல் இருக்கிறது. 10.5 விழுக்காடு பல போராட்டத்திற்கு பிறகு மருத்துவர் ஐயா பெற்றுக் கொடுத்தார், மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அதுவும் நீதிமன்றத்திற்கு சென்று இன்று எங்க இருக்குதுன்னே தெரியாத நிலையில நிற்கிறது. ஆனால் இந்த 10.5 விழுக்காடு இன்று இல்லை நாளை, நாளை இல்லைன்னா மறுநாள் கண்டிப்பா பெற்றே தீர்வோம். காரணம் என்னன்னா நீதிமன்றம் தடை இல்லைன்னு சொல்லிடுச்சு. ஆனா தடையா நிற்கிறது மாநில அரசு. மாநில அரசை கொடுக்க வைக்க வேண்டிய இடத்திற்கு வன்னியர் சங்கத்தை கொண்டு போகணும். ஏன்னா வன்னியர் மக்களின் உரிமைகளை அவர்கள் மட்டும்தான் கேட்டு பெற முடியும். தமிழ்நாட்டில் அப்படி ஒரு நிலைமை இருக்கிறது. ஒரு காலத்துல இஸ்லாமியர்கள் அவர்களுக்கான விகிதாச்சார உரிமை இல்லாத போராடிய போது மருத்துவர் ஐயா தான் பல போராட்டங்களை நடத்தி இஸ்லாமியர்கள் வாழ்வுரிமையை பெற்றுக் கொடுத்தார். அவர்களுக்கு ஒரு பழனி பாபா கிடைத்தார், பழனி பாபாவுக்கு ஒரு மருத்துவர் ஐயா கிடைத்தார். அதனால் அந்த 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடு மருத்துவர் ஐயாவின் பலகட்ட போராட்டத்திற்கு பிறகு கருணாநிதி அவர்கள் கொடுத்து விட்டார். சாதாரணமா கொடுக்கல. இந்தியாவிற்கு விடுதலை எப்படி பெற்றோமோ அப்படித்தான் அந்த இடஒதுக்கீடையும் பெற்றுக் கொடுத்தோம். அதே போன்று தமிழ்நாட்டில் அருந்ததியர் மக்கள், இந்த அருந்ததியர் மக்களுக்கு தனியாக இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை, ஒரு கோஷம் வலுவாக எழுப்பியது மருத்துவர் ஐயா. அந்த அருந்ததி மக்களுக்கும் ஒரு தலைவர் கிடைத்து விட்டார் மருத்துவர் ஐயா. அவர் போராடி பெற்றுக் கொடுத்து விட்டார் அவர்களுக்கான உரிமையை. அருந்ததியர் மக்களுக்கு பெற்றுக் கொடுத்தது யாரு? ஒரு வன்னியர் தலைவர். இஸ்லாமியர்களுக்கு உரிமையை பெற்றுக் கொடுத்தது யாரு? ஒரு வன்னியர் தலைவர். ஆனால் வன்னியர்களுக்கு உரிமையை பெற்றுக் கொடுப்பதற்கு ஒரு அந்நியன் தலைவனாக வரமாட்டான். மக்கள் புரிஞ்சுக்கணும் இங்கதான். ஆனால் இதையெல்லாம் பெற்றுக் கொடுத்தது உங்களின் தலைவர். ஆனால் உங்களுக்கு உரிமையை பெற்றுக் கொடுப்பதற்கு மற்ற எந்த சமூகத்தின் தலைவரும் தயாராக இல்லை. உங்களுக்கு உரிமை கிடைக்க கூடாது என்பதில் அனைத்து சமூகத்தின் தலைவர்களும் தடையாக நிற்கிறார்கள். புரிந்து கொள்ள வேண்டியது வன்னியர்கள். அப்படி என்றால் நம்ம என்ன செய்யணும்? நீ எந்த ஒரு காலத்திலையும் அடுத்த காலை நம்ப கூடாது, அடுத்த கையை நீ நம்ப கூடாது. உன்னுடைய கையும் காலும் தான் உனக்கு உதவி. உன்னுடைய கையும் காலுமே போதும். ஏன்னா நீ அண்ணன் தம்பி சொந்த பந்தம் மாமா மச்சான் எல்லாரையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா பெருங்கூட்டமா இருக்க. உனக்கு எவனுடைய உதவியும் தேவையில்லை. நீ மட்டுமே ஒன்று கூடி நின்றால் போதும், உன்னுடைய உரிமை உன்னை சேர்ந்துடும். நீ திமுகவுக்கு ஓட்டு போடுற, அதிமுகவுக்கு ஓட்டு போடுற, காங்கிரஸுக்கு ஓட்டு போடுற, விசிகாவுக்கு ஓட்டு போடுற, பிஜேபிக்கு ஓட்டு போடுற, தமிழ்நாட்டில் இருக்கிற கம்யூனிஸ்டுக்கு ஓட்டு போடுற, எல்லாருக்கும் ஓட்டு போடுற. இவன் எல்லாரும் சேர்ந்துதான் உன்னுடைய உரிமையை பறிக்கிறான். இது உனக்கு தெரியல. இதை மருத்துவர் ஐயாவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் தொடர்ந்து உங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறது. நீ புரிந்து கொள்ள தயாரா இல்ல. உங்களுக்காக பேசுகின்றவர்களை எல்லாம் நீங்கள் எதிரிகளாக எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். ஏன்னா நீங்கள் விழுந்திருக்கின்ற அந்த பாழும் கிணறு திராவிடம். அந்த திராவிட மூளை செலவையில உங்களுடைய மூளை மங்கி போய் கிடக்கிறது. ஒரு கோட்டை கொடுத்தா போதும் சாமி, நீ என்ன சொன்னாலே நான் கேட்கிறேன் அப்படின்ற நிலைமையில நீ இருக்கிற. உன்னால உன் தலைமுறையே சீரழிஞ்சு போகுது. இதையெல்லாம் மாற்றுவதற்கு தமிழ்நாட்டில் வன்னியர் சங்கத்தை பலப்படுத்த வேண்டிய கடமை பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமைக்கு உண்டு. தோல்வி என்பது சாதாரணமாக நம்ம கடந்து போயிட முடியாது. ஏன்னா ஒவ்வொருவருடைய தொண்டர்களின் மனதிலும் சொல்ல முடியாத துயரத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நான் சிரிச்சுக்கிட்டு பேசுறேன், ஆனா லட்சக்கணக்கான தொண்டர்கள் அழுதுகிட்டு எழுதுறாங்க. சௌமியா அன்புமணியை விட ஒரு வேட்பாளர் தமிழ்நாட்டு தேர்தல் களத்தில் யாராவது இருந்தார்களா? மா.க. ஸ்டாலினை விட ஒரு வேட்பாளர் தமிழக தேர்தல் களத்தில் யாராவது இருந்தார்களா? தங்கர் பச்சானை விட ஒரு சிறந்த வேட்பாளர் நம்ம பார்த்தோமா களத்துல? இத்தனை ஆண்டுகள்ல பார்த்தோமா? வழக்குரைஞர் பாலுவை விட ஒரு நேர்மையான வேட்பாளரை நாம் பார்த்தோமா? திலகபாமா அவர்களை விட ஒரு மக்கள் பணியாளரை நாம் பார்த்தோமா?
இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். பாட்டாளி மக்களின் வேட்பாளர்கள் முத்துக்களாக கொடுத்தார் மருத்துவர் ஐயா, குறையே சொல்ல முடியாது. வேட்பாளர் தேர்வு என்பது முத்துக்கள். ஆனா தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது எது, கெட்டது எது, யாரு நல்லவன், யாரு கெட்டவன், யாரை தேர்ந்தெடுத்தால் இந்த தொகுதியின் உரிமைகள் நிலைநாட்டப்படும், யாரை வெற்றி பெற செய்தால் மாநில உரிமைகள் மீட்கப்படும், எந்த இயக்கம் இங்கு வெற்றி பெற்றால் தமிழக மக்கள் நலன் பெறுவார்கள் என்பதை எல்லளவு கூட சிந்திக்கின்ற மக்கள் இல்லாத ஒரு தளத்துல நம்ம கத்திக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் உள்ள திமுகவும் அதிமுகவும் செய்த இந்த அநியாயத்தால ஏமாந்து போன தமிழ்நாட்டு மக்களை பற்றி ஆதங்கப்பட்டு நான் பேசினா திமுக காரணம் அதிமுக காரணம் பத்தி எரியுது உள்ளங்காலில் இருந்து உச்சந்தலை வரைக்கும். ஏனென்றால் பிடிபட்டு விட்டா திருட கதறதான் செய்வான். ஜாபர் சாதிக்கு சிக்காத்துக்கு முன்னாடி எவ்வளவு சந்தோஷமா இருந்தான், சிக்கிய பிறகு எப்படி பொட்டி பாம்பா முடங்கிட்டான். அந்த மாதிரி இந்த திருடர்கள் அவர்கள் செய்கின்ற அநியாயத்தையும் அத்தனை உண்மைகளையும் என்னை போன்றவர்கள் வெளிக்கொண்டு வந்தா அவனுக்கு எரியத்தான் செய்யும். அதற்காக அடங்கி மூளையில முடங்கி உட்கார்ந்துருவான் சண்முகம் அப்படின்னு கனவு காணாதீங்க. அதிமுக சலைத்ததானா இல்ல, இருவருமே தமிழ்நாட்டு மக்களுக்கு போட்டி போட்டுக்கொண்டு துரோகங்களை இழைத்த இயக்கம். ஏன் திமுக தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு சாராயத்தை ஊத்தி நாசம் பண்ணிடுச்சு, நம்ம பேசுறோம் இல்ல. ஏன் அதிமுக ஆட்சிக்கு வந்ததே மதுக்கடைக்கு முழுக்கு போடுறது? அவர்கள் தான் நல்லவர்கள் இல்லையா? செய்தார்களா? அவர்கள் விரிவுபடுத்தினார்கள். இந்த ஆண்டுகள் இளம் விதவைகள் ஒரு 2 லட்சம் உருவாகி இருக்கிறாங்கன்னா அடுத்த ஆண்டுகள் அதை 5 லட்சமாக அதிகப்படுத்துவதற்கான வேலைகளை அதிமுக செய்தது. இவர்கள் இருவருமே மக்கள் விரோத சக்திகள் மட்டுமல்ல, பல தலைமுறைகளுக்கு விரோத சக்திகள். இப்படிப்பட்ட இயக்கங்களை தோலுரிக்காமல் தோல்விகளை கண்டு துவண்டு மூளையிலெல்லாம் ஒரு நாளும் முடங்க முடியாது. வெற்றி என்பது வரும் போகும். இன்று வெற்றி பெற்றவன் நாளை தோல்வி வரலாம், நேற்று தோல்வி உற்றவன் இன்று வெற்றி பெறலாம். இது அரசியல் களத்தில் வெற்றியும் தோல்வியும் சகஜம். ஆனால் களத்தில் மக்கள் பணி என்பது நிரந்தரமானது. நான் எனக்காக பேசல, இந்த மாநில மக்களின் உரிமைக்காக பேசுறேன். எந்த ஒரு இயக்கம் தவறு செய்தாலும் அதை சுட்டிக்காட்ட வேண்டிய கடமை என்னை போன்ற லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு இருக்கிறது. இப்படிப்பட்டவர்களுடைய குரல்கள் வந்துட்டு திமுக காரங்க அதிமுக காரங்க பிடிக்காது. அவன் குற்றம் தான் சொல்லுவான். ஆனா அதற்காக துவண்டு உட்கார வேண்டிய அவசியம் இல்லை. மழையை பார்த்து நாய் குலைச்சா நாய்க்கு தான் வாய் வலிக்குமே தவிர மழைக்கு ஒன்றும் ஆக போறது இல்லை. அந்த மாதிரி உண்மைகள் வெளிவர குற்றவாளிகள் கதறத்தான் செய்வார்கள். இப்படிப்பட்ட குற்றவாளிகள் தான் இந்த திராவிட பச்சோந்தி கூட்டம். இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.